மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே தான் அறுப்பான் என்று வேதம் சொல்கிறது. நல்லதை விதைக்கும் போது நாம் நல்லதை செய்கிறோம். தீமையான காரியங்களை விதைக்கும் போது அதற்காக தீமையான காரியங்களே நாம் அறுவடை செய்கிறான் என்பதை வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாம் இவ்வளவு நேரம் தியானித்த நாம் நீதியின் காரியங்களை விதைக்கும் போது அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்று நாம் வாசித்தோம் இல்லையா? இதிலே காட்டிலும் மேன்மையான ஒரு காரியம் இருக்கிறது. அதுதான் ஆத்தும அறுவடை. ஆம் பிரியமானவர்களே, ஆத்துமாக்களையும் நாம் தேவனுடைய வசனத்தை சொல்லி அவர்களுக்கு விதைக்கும் போது அந்த ஆத்துமாக்களை பரலோகத்திற்கு நம்மோடு கூட கொண்டு செல்லும் முறையான பாக்கியத்தை நாம் பெறுகிறவர்களாய் இருப்போம். கடந்த நாட்களிலே திருநெல்வேலிக்கு முதலாக வந்த மிஷனரி ரேனியஸ் ஐயர் என்பவர்களை குறித்து வாசிக்க எனக்கு நேரிட்டது. அப்பொழுது அந்த மனிதர் இங்கிலாந்து தேசத்திலிருந்து தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டவராய் திருநெல்வேலிக்கு வந்து அவர் செய்த பணிகளை நான் அறிந்து கொண்டேன். அவர் வந்த நாட்களிலே அவர் சென்னை பட்டணத்திற்கு அந்த நாட்களிலே வந்து இங்கே இருந்து தரங்கப்பாடிக்கு சென்று அங்கே வேத காரியங்களையும் தமிழ் மொழிகளையும் கற்றுக்கொண்டு சில புதிய பாட்டு காரியங்களை மொழிபெயர்த்து அதற்கு பிறகு திருநெல்வேலிக்கும் போய் ஆத்தும ஆதாயங்களை செய்தார். டோனா ஊர் என்ற ஒரு ஊரையும் நிறுவினார். தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி போய் டோனா பிரபு என்ற ஒரு இடத்திலே பணத்தை வாங்கி கொண்டு வந்து அங்கே ஒரு ஊரை நிறுவி இன்னைக்கு அது டோனா ஊர் என்று அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் அவர் விதைத்த அந்த வசனத்தினாலே அநேக ஆத்துமாக்களை அவர் அறுவடை செய்தார். அங்கே இருக்கிற அநேக கீழ்ஜாதி மக்கள் தேவனை அறிந்து கொள்ளும் போதே மேல்ஜாதியின் இடத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். அவர்களை பாதுகாக்கும்படி அடைக்கலாபுரம், சமாதானபுரம், சந்தோஷபுரம், மகிழ்ச்சிபுரம் என்று சொல்லி அநேக ஊர்களை அவர் நிறுவினார். அங்கே தொண்டாட்டி வந்தார். அது மாத்திரமல்ல, பள்ளிகளை நிறுவினார், காலேஜுகளை நிறுவினார். ஜனங்களுக்கு பலவிதமான சங்கங்களை ஏற்படுத்தி அவர் இப்படியாய் கர்த்தருடைய பணி செய்து வந்தார் என்று நான் வாசித்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் அவர் நிறுவின முருகன் குறிச்சியில் உள்ள அந்த ஆலயத்திலே பின்னாட்களிலே இன்றைக்கு இருக்கிறதான தூய திருத்துவ பேராலயமாக கத்தீட்ரல் பகுதியிலே அது காணப்படுகிறது. அந்த ஆலயத்திலே அடிமையாகி நானும் ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த சபையின் மூலமாகவே லீலாபாய் அலெக்சாண்டர் என்ற ரிட்டையர்டு டீச்சர் ஒரு வயதான தாயார் மூலமாக எனக்கு வேதம் கிடைக்கப்பட்டு அதை நான் வாசித்து கர்த்தருக்குள்ளாய் வளர இந்த நாளை கிருபை செய்தது. தொடர்ந்து NLH பகுதியிலே தேவன் கொடுத்த போதகர் மூலமாய் கொடுக்கப்பட்ட ஆலோசனைகள் ஜபத்தின் மூலமாக இன்றைக்கு நான் ஊழியக்காரியாய் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, எத்தனையோ காரியங்களை நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். ஆதி காலத்திலிருந்து நம் முன்னோர்கள் தேவனுடைய மனிதர்கள் அநேகர் விதைத்த ஜபம், அநேகர் விதைத்த அந்த வசனம் இன்றைக்கு அநேகர் தேவனிடத்தில் கொண்டு வந்திருக்கிறது.